மாற்றத்தோடு காந்தி மைதானம் மாற்றாண்டம். இப்போது மார்த்தாண்டம் குலசேகரம் சாலையில் உண்ணாமலைக்கடை வாரிய விலையில் அசோக் லைலண்ட் நிறுவன பஸ், லாரி, டாரஸ் லாரி உட்பட அனைத்து கனரக வாகனங்களுக்கும் சிறந்த முறையில் பராமரிப்பு பணிகள் நேர்த்தியான முறையில் குறித்த நேரத்தில் செய்து தரப்படுகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமுமே ஆடி மாதம் பாபுலி அப்படின்ட்டு ஒரு பொருட்காட்சி நடக்கும். அங்கே என்னென்ன நடக்கும், என்னென்ன எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு வீடியோ கண்டினியூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆன்ல பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா மார்த்தாண்டது பக்கத்தில் உள்ள குளித்தரஞ்சலி இடத்துல தான் நடக்கும். நம்ம கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இது ஒரு மண்டபத்துக்கு உள்ளால வச்சு தான் இது பொருட்காட்சி நடக்கும். டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளால என்ட்ரி ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா 100வது வருஷம் பாகுபலி பொருட்காட்சி நடக்கியது. எல்லா வருஷமுமே 10 நாள் தான் இருக்கும். இது 100வது வருஷம்னால 20 நாள் வச்சுருந்தாங்க. ஒரு கோயில் திருநாளுக்கு எந்த அளவு கடைகள் அந்த மாதிரியெல்லாம் வருமோ அதோடய பன்மடங்கு கடைகள் எல்லாம் இருக்கும் எப்போவுமே. அது மட்டும் இல்லை, என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ கண்டினியூஸ் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் செய்த கைவினைப் பொருட்கள், அதுக்கப்புறம் ஆர்ட்டு, இந்த மாதிரி உள்ள இதெல்லாம். அது யார் வேணுங்களா, பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களும் செய்து கொண்டு கொடுக்கலாம். அங்கே ஒரு 10 days முன்னால் ஒரு டோக்கன் மாதிரி வாங்கி நம்ம செய்த பொருட்களை கொண்டு அங்கே வைக்கிறது தான். பிள்ளைங்களோட திறமையை வெளிப்படுத்த இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாருக்காவது இந்த மாதிரி தெரியாதவங்க உண்டு அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துல நடக்கும். ஆனால் இந்த டேட்டு தான் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஒரு வருஷமும் ஒரு டைமில் நடக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு இந்த தடவை ஒரு சான்ஸாக கிடச்சது. எப்போவுமே எங்களுக்கு லீவ் இருக்காது. இந்த லீவில் நடந்ததுனால எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தான் இந்த பொருட்காட்சி வச்சுருந்தாங்க. இது தனி இதாட்டு மட்டும் இல்லை, நிறைய ஸ்கூல்லேருந்து அதுக்கப்புறம் காலேஜில் அந்த மாதிரி அங்கேருந்தெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு இதுவுமே பார்க்கறது சூப்பராக, இந்த பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, படம் வரைஞ்சும் வச்சுருந்தாங்க. நிறைய ஆர்ட்டெல்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்த ஒரு பிள்ளைங்களுக்கு எல்லாரும் இவ்வளவு திறமைகள் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கவே அழகாக இருந்தது. கொஞ்சம் லெந்தாக இருந்தாலும் வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கும் பார்த்துட்டு பிடிக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஆர்ட்டு, அப்புறம் ட்ராயிங், அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். இனி பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் பாடி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு நாட்டு பார்ப்பாட்டாட்டு வச்சுருக்காங்க. இது ஏதோ ஒரு லேப்லேருந்து கொண்டு வச்சுருக்காங்க.
அங்கே மேலே எல்லா இதுவுமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே உள்ளால வந்தோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நிறைய ரைடு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இல்லை ஒரு ஒன்றுமே ஒரு ரேட்டில் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நமக்கு எதில் வேணுமோ அதில் ஏறி நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இல்லை இது ஒன்றும் வேண்டாம், நமக்கு சும்மா உள்ளால வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போகிற உள்ளவங்களுக்கு தான் சும்மா நம்ம என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டு உள்ளால வந்தால் போதும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை ஒரு இதுலேயுமே ஏறலை. இல்லைங்க எல்லோரும் ஏறி என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ரைடெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்கெல்லாம் இதில் முடியுமோ அதிலெல்லாம் ஏறி என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தக்குனாட்டு எந்தெந்த இதில் ஏற முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்து இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா மரண கிணறு அப்படின்ட்டு ஒன்று வைப்பாங்க. அதுதான் கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக இருக்கும். இல்லாமல் ராட்டு 360 டிகிரி இந்த மாதிரி இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி உள்ளது தான். அது மட்டும் இல்லை உள்ளாலே பார்த்திங்கன்னா நிறைய பெட் ஷோ, அதுக்கப்புறம் நிறைய வளையல் கடைகள் அந்த மாதிரியெல்லாம், ரிங்ஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய ரைடெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. பிள்ளைங்க நெக்ஸ்ட் இந்த ரைட்லேயே ஒன்று ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க எல்லாம் ஒரு வழியாக ரைடெல்லாம் ஏறி முடிச்சுக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. சைடில் சரி சும்மா ஒன்று கடைகளெல்லாம் ஒன்று சுற்றி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மரண கிணறோட வீடியோ நெக்ஸ்ட் ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஏற்கனவே நல்ல லெந்தாக போயிட்டு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செடிகளெல்லாம் வச்சுருக்கிறது. நம்ம வீட்டில் எல்லாம் வெரைட்டியாக ஏதாவது செடிகள், அப்புறம் கிழங்கு ஐட்டங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல. வாழைக்குலையெல்லாம் பெருசாக இருக்கும், சிலது சின்னதாக இருக்கும், அப்புறம் கிழங்கு வகைகள் அந்த மாதிரி உள்ளதையெல்லாம் கொண்டு வைப்பாங்க. நாங்களும் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம், ஆனால் நல்ல கூட்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் வெளியில்.
யாரெல்லாம் இந்த பாகுபலிக்கு போயிருக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரைடு பிடிக்கும் அப்படின்ட்டுலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.